வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது ஆப்பிள் அவங்களோட செப்டம்பர் 9th ஈவென்ட்டை ஆஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவென்ட்ல நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோல என்னென்ன ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது அதோட குவிக் லீக்ஸ் சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. Now let's get into the video. ஓகே கேஸ், இப்போ எப்பயுமே ஆப்பிள் ஈவெண்ட்ல ஒரு சில விஷயங்களை ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களோட இன்விடேஷனுக்குள்ளே. அது மாதிரி இந்த தடவை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் டிராப்பிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதோ சம்திங் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த இன்வைட் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஏதோ ஒரு சென்சார் மாதிரி இருக்கு. அந்த தெர்மல் கேமராலாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ஃப்ராரெட் மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது அனிமேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி ஆப்பிள் வாட்சில் எதுவும் புது சென்சார் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் மாதிரி இது பார்க்கறதுக்கு இருக்கு. அவ்வளவுதான் எனக்கு இதை பார்த்தோன்னே தோணுச்சு. அண்ட் இப்போ இந்த ஈவென்ட்ல வர போற ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபோன் 17 சீரிஸ். இதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. 17 சீரிஸ்ல 4 மாடல் வர போகுதுங்க. 17, 17 Air, 17 Pro, 17 Pro Max. இது வந்து கன்ஃபார்ம்டு. பட் அது 17 வருமா இல்ல 26 வருமானங்கிறது இன்னுமே ஒரு கேள்விக்குறியா தான் எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போனை பத்தி நான் இந்த வீடியோ ரொம்ப பேச போறது இல்லை. இதுக்கு எல்லாமே டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குயிக்கா இதுல என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஐபோன் 17 பேஸ் மாடல். இது எக்ஸாக்ட்லி உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஐபோன் 16 மாதிரியே இருக்கும். பட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது 6.3 இன்ச்ல வரப்போகுது. இதுல டிஸ்ப்ளே அப்படிங்கிறது நமக்கு 16 ப்ரோல இருக்கக்கூடிய LTPO 120Hz refresh rate ஓட வரப்போகுது. சோ ஃபைனலி நம்ம ஐபோன் 17 சீரிஸ்ல நான் ப்ரோ வேரியன்ட்க்கு 120Hz refresh rate எதிர்பார்க்கலாம். இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேக்கான சப்போர்ட்டும் இருக்கும். மத்தபடி ஆப்பிளோட நெக்ஸ்ட் ஜென் சிப் செட், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்பெக் அப்கிரேட்ஸ் அப்படிதான் இருக்கும். இந்த பேஸ் வேரியன்ட்க்கு மேஜரா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஐபோன் 17 Air. இதுதாங்க இந்த ஈவென்ட்ல வந்து முக்கியமானது. பிகாஸ் இந்த 17 Air அப்படிங்கிறது 5 mm தான் திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 16 ப்ரோ எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆஃப் தி சைஸ் தான் இது இருக்கும்னு சொல்றாங்க. இதுல நம்ம 6.6 இன்ச் LTPO 120Hz refresh rate ஓட டிஸ்ப்ளே எதிர்பார்க்கலாம். அண்ட் மத்தபடி ஐபோன் 17 பேஸ் வேரியன்ட்ல இருந்த எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம இதுல எதிர்பார்க்கலாம். பட் இதுல மிகப்பெரிய கேள்விக்குரிய பேட்டரி லைஃப் தாங்க. பட் இப்போதைக்கு ஒரு லீக்ஸ் வந்திருக்கு. அதாவது 2800 mAh பேட்டரி இதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்பவே கம்மி, ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் தான். பட் இருந்தாலும் ஹை டென்சிட்டி சிலிகான் கார்பன் பேட்டரி யூஸ் பண்றதா ஒரு சில லீக்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஈவன் அதை யூஸ் பண்ணாலுமே இது வந்து ரொம்பலாம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாது. கண்டிப்பா ஐபோன் 16 பிளஸ்ல இருந்து அந்த பேட்டரி லைஃப் கண்டிப்பா இதுல கிடைக்காது. சோ பேட்டரி லைஃப் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருக்கும் அப்படி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இதோட பிரைசிங் அப்படிங்கிறது நமக்கு 95,000 ல இருந்து 1 lakhs குள்ள எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பேஸ் ஐபோன் 17க்கு நமக்கு பிரைஸ் இன்கிரீஸ் இருக்காதுங்க. 16 லான்ச் பண்ண அந்த சேம் பிரைஸ் 80,000 எதிர்பார்க்கலாம். Now coming to 17 Pro, இதோட டிசைன் வந்து இன்னுமே ஒரு கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது இந்த பாக்ஸி டிசைன் தான் ஆப்பிள் கொண்டு வர போறாங்க. இந்த டிசைன் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்கள எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவா இல்ல. பட் ஸ்டில் அவங்க லான்ச் பண்ணும்போது அவங்க ஈவென்ட்ல அதை காமிக்கிறது, அதை ஈவென்ட்ல வந்து அவங்க சொல்றது நமக்கே பிடிச்சு போயிடும். ஆல்ரெடி ஆப்பிள் எம்ப்ளாயே இந்த இமேஜ் எல்லாம் லீக் பண்ணியிருந்தாரு. அதை வச்சு பார்க்கும்போது டிசைன் இதுதான் வரப்போகுது. ஸோ பேஸ் 17 ப்ரோல சேம் 6.3 இன்ச் டிஸ்பிளே இருக்க போகுதுங்க. 16 ப்ரோல இருந்து அதே டிஸ்பிளே தான். பெரிய அப்கிரேட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. மேபி பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மற்றபடி சின்ன சின்ன ஸ்பெக் அப்கிரேட்ஸ் இருக்கும். கேமரா சைடில் நம்ம பார்த்தோம்னா ப்ரோ மாடல் நம்ம பேசும்போது கேமரா தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பிரைமரி லென்ஸ் வந்து இந்த அப்கிரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 15 ப்ரோலையும் 16 ப்ரோலையும் ஒரே பிரைமரி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 17 ப்ரோல மேபி அதை ஆப்பிள் அப்கிரேட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் சேம் தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் 16 ப்ரோல தான் 48 மெகாபிக்சல் சென்சார் அப்கிரேட் பண்ணாங்க. தென் டெலிஃபோட்டோ லென்ஸ் கண்டிப்பா இந்த வருஷம் அப்கிரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கிறேன். 48 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் பிராண்ட் நியூ லென்ஸா இருக்கும். கண்டிப்பா அந்த லென்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். அண்ட் பேட்டரி லைஃப்ல கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா ஆப்பிளோட ஓன் 5G மோடம்லயே நமக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்குது பேட்டரி லைஃப்ல. சோ 17 Pro கண்டிப்பா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் பிரைசிங் பத்தி கேட்டீங்கன்னா 1,30,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி 1,25,000 க்கு வர கூட வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த GST கம்மி ஆச்சுன்னா. பட் இதுல ஒரு நல்ல விஷயம், பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 256GB வரும். சோ அதாவது இதுக்கு முன்னாடி நமக்கு 1,20,000 க்கு 128GB கிடைச்சிட்டு இருந்துச்சு. சோ இப்போ வந்து நமக்கு 256GB தான் பேஸ் வேரியன்ட்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அண்ட் 17 Pro Max பத்தி கேட்டீங்கன்னா ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிசைன் வந்து உங்க மாத்தினால இனிமே அவங்க கேமரால எல்லாத்தையுமே கரெக்டா அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சோ கேமரால வந்து இதுல 5x அதுல 10x அந்த மாதிரிலாம் இருக்காது.
இருக்காது. ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கும். சைஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரோ மேக்ஸ் 6.9, இதுக்கு முன்னாடி நம்ம 16 ப்ரோல இருந்தால் அதே சைஸில் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பிரைசிங் அப்படிங்கிறது சேமாக தான் இருக்கும். 1,40,000 உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வரும். இது எல்லாமே ஐஃபோனுக்கான மெயின் லீக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம ஆப்பிள் வாட்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்வைட்ல நம்ம பார்த்த மாதிரி புது சென்சார் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11ல. ஸோ சீரிஸ் 11ல வந்து நம்ம பெரிய ரீடிசைன் அந்த மாதிரிலாம் எதுவும் மேஜர் அப்கிரேட் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி சீரிஸ் 10லேயே பல வருஷம் கழிச்சு நிறைய அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 11ல அதாவது ஒரு சீரிஸ்ல பெரிய அப்கிரேட்லாம் கண்டிப்பா இருக்காது. மேபி சில சென்சார் வரலாம், இல்ல சாஃப்ட்வேர் ஃபீச்சர் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அண்ட் நான் ஆப்பிள் கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஆப்பிளோட சீரிஸ் 1ல இருந்து சீரிஸ் 10 வரைக்கும் அந்த பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது மாறவே இல்லை. 18 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப். அதை கொஞ்சம் இந்த சீரிஸ் 11ல அப்கிரேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா 10 வருஷம் ஓடி போயிருச்சு. ஜோக்ஸ் அபார்ட் சீரிஸ் 11லயும் அந்த பேட்டரி லைஃப் அப்படியே தான் இருக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க, ஈவென்ட்டுக்கு அப்புறம் பேசுறேன். தென் ஆப்பிள் வாட்ச்ல அல்ட்ரா 3க்கும் ஆப்பிள் பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அல்ட்ரா 3னா ஒன்றும் பெருசா இருக்காதுங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டிஸ்பிளே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன மைனர் அப்கிரேட்ஸ் தான். டிசைன்லாம் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கும். அண்ட் புது வாட்சஸையும் இந்த ஈவென்ட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி சீரிஸ் 7ஓட டிசைன் கொடுத்தாங்கன்னா சீரிஸ்லி கில்லர் வேல்யூவா இருக்கும். பிகாஸ் டிசைன்னா வந்து இன்னும் அவுடேட்டடா இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆப்பிள் வாட்ச் எஸ்சி சீரிஸ். இது வாட்சுக்கு. இப்போ நெக்ஸ்ட் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இப்போ இருக்கக்கூடிய ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 செம்ம சேல்ல போயிட்டு இருக்கு. நீங்க ஃபிளிப்கார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு 17,000க்கு பேங்க் ஆஃபர்லாம் போக ஒரு 16,000 கூட உங்களால வாங்கிக்க முடியும். இது ஏன் இந்த பிரைஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ண போறாங்க. ஏன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 நம்ம இந்த ஈவென்ட்ல எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால ஆப்பிள் முன்னாடியே பிளான் பண்ணி இந்த ப்ரோ 2 எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேல் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல போயிட்டு நீங்க மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரோ 2 பிரைசிங் இன்னுமே கம்மியாகும். இந்த ப்ரோ 3ல என்ன பெருசா அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H3 சிப் இருக்கும். கண்டிப்பா ஆடியோ குவாலிட்டி பெட்டரா இருக்கும். அண்ட் டிசைன் இன்னும் கொஞ்சம் ஸ்லீக்கா எடுத்துட்டு வர மாதிரி தெரியுது. இப்போதைக்கு வந்து லீக்ஸை வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் காம்பாக்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டரி லைஃபும் மேபி பெட்டரா இருக்கலாம். அண்ட் இது இல்லாம ஆப்பிள் வந்து புது ஹோம் பாட் மினி மேபி அதுல ஒரு சில கலர்ஸ் புதுசா வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேஜர் ரீடிசைன் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. தென் ஆப்பிள் டிவி புதுசா லான்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம ஏர்டேக்லயும் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாம் தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீடைலா தேவைப்படுதுன்னா ஐபோனுக்குலாம் நம்ம தனியா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். கண்டிப்பா சேனலை செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.